حي على الصلاة. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். எங்கேருந்து பேசுறீங்க? பேசுறேன். கோட்டைப்பட்டினம் ஈசிஆர். சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? 2 சந்தேகம். சொல்லுங்க. என் நண்பர் ஒருத்தர் ஜக்காத்து பணத்தை வந்து சைடு சாப்பாடு கொடுக்குறாரு. சரி, கூடவே கூடாது. வேற சரி மோலானா, போன்பே ஜிபேல ஒரு பணம் மாத்துறதுல வந்து 2000 ரூபாய் கொடுத்துட்டு 20 ரூபா கமிஷன் 30 ரூபா கமிஷன் வாங்கிக்கிறாங்க. அது பணத்துக்கு பணம் மாத்துறது ஹலால் ஆகுமா? வட்டி கணக்குல சொல்றேன். அதாவது 2 கேள்வி கேட்குறாரு. ஒன்று வந்து ஜக்காத்து பணத்தை ஃப்ரெண்டு வந்து சகர் சாப்பாடு கொடுக்குறான்னு சொல்லி ஹராம், கூடாது. ஜக்காத்தும் கூடாது, சாப்பிட்டவங்களுக்கும் ஹராம் ஆகிடும். சாப்பிட்டவங்களுக்கும் சாப்பாடு ஹராம் ஆகிடும். அவர் கொடுத்தது ஜக்காத்து நிறைவேறாது. அதனால் ஜக்காத்து பணத்தை பள்ளிவாசலில் நோம்பு கஞ்சி காய்ச்சறதுக்கோ, சகர் சாப்பாடு போடுறதுக்கோ, அல்லது பள்ளிவாசலோட கட்டுமான பணிக்கோ, இன்ன பிற பணிகளுக்கோ ஜக்காத்து பணத்தை கொடுக்கக்கூடாது. அல்லாஹ் சூரத்து தௌபாவில் 60வது ஆயத்தில் இன்னம சதகாத்து இல் ஃபுகராய் உல் மசாக்கின்ங்கிற ஆயத்தில் 8 விதமான மக்களை சொல்கிறான். அந்த 8 பேருக்கு மட்டும்தான் ஜக்காத்து கொடுக்கணும். அதை தவிர யாருக்கும் ஜக்காத்து கொடுத்தா ஜக்காத்து நிறைவேறாது. இது தெளிவாக புரிஞ்சுங்க. இது அறியாத மக்கள் நிறைய பேர் இன்றைக்கி சகருக்கு, இஃப்தாருக்கு, நோம்பு கஞ்சி காய்ச்சலாம் ஜக்காரை கொடுத்துட்ருக்காங்க. பெரும்பாவம் ஜக்காத்து கொடுக்காதீங்க. ஜக்காத்து நிறைவேறாது உங்களுக்கு. அதை சாப்பிட்டாலும் அவங்களுக்கும் பாவமாக போயிடும். ஏன்னா ஜக்காத்து பொருள் அவங்க சாப்பிட்டு போயிருக்காங்க, அதனால் கூடாமல் போயிடும். அதனால் அவாய்ட் பண்ணிங்க. இது அறவே கூடாது. அதனால தான் இந்த ஜக்காத், இந்த நோம்பு கஞ்சி காய்ச்சறவங்க, சகர் சாப்பாடு போடுறவங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, பெருமைக்காக வேண்டி எங்கள் பள்ளியாசல் 1000 பேர் நோம்பு திறக்கிறாங்க, நாங்கள் 1000 பேர் சகர் சாப்பாடு போடுறோம் அப்படிங்கிற பெருமைக்காண்டி எவன் என்ன இலவு காசை கொடுத்தாலும் சரி வாங்கி போட்டு சகர் பண்ணிடுறாங்க. அதனால் தயவு செஞ்சு ஓசியில் சோறு போடுறாங்கிறதுக்காண்டி நம்ம வந்து சோறு திங்கிற கூட்டம் அல்ல. ஓசியில் எவன் சோறு போட்டாலும் போய் திங்கிறதுங்கிறது ஒரு மான மரியாதைக்கு இழுக்கு ஏற்படுத்தக்கூடியது. எவன் சோறு போட்டாலும் போய் தின்றுவா அப்படின்னா நம்முடைய மான மரியாதைக்கும் இஸ்ஸத்துக்கும் கண்ணியத்துக்கும் இழுக்கை ஏற்படுத்தக்கூடியது. அதனால் தயவு ஒரு வழிப்போக்கர்கள், வழிப்பிரயாணிகள், அல்லது ஒரு ஆஸ்பத்திரியில் தங்கியிருக்கிறவங்க, அல்லது ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுக்கு சகர் கிடையாது, ஹோட்டல் கிடையாது, அந்த மாதிரி அது ஓகே, அதை ஏற்பாடு செய்யலாம். அதையும் அந்த காசு யார் கொடுக்குறா, எவர் கொடுக்குறா பார்த்து தான் சகர் வைக்கணும். ஆனால் இன்றைக்கி இது ஒரு கலாச்சாரம் ஆகி போச்சு. என்னென்னா சகர் சாப்பாடு போடும், எங்கள் பள்ளியில் 100 பேருக்கு போடுறோம், எங்கள் பள்ளி 200 பேர் போடுறோம், எங்கள் பள்ளி ரம்ஜான் ஃபுல்லாக போடுறோம், எங்கள் பள்ளி கடைசி 10 நாள் போடுறோம் அப்படின்னு சொல்லி பெருமைக்காண்டி ஆகி போச்சு. நான் வந்து மக்காப்பள்ளியில் இருக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் சகர் சாப்பாடு ஏற்பாடு பண்ணுவோம். 2000 பேர் 3000 பேருக்கு ஏற்பாடு பண்ணுவோம். யார் அப்படின்னு சொன்னால் மக்காப்பள்ளியில் மொஹல்லாவே கிடையாது. அப்போ அவங்க வர்றவங்க மக்களாக ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்க. கியாமுல் லைல் விடிய காலம் 3 மணி 3:30 மணி வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் சாப்பிட முடியாதுங்கிறதுனால ரொம்ப ஹலாலான வியாபாரம் பண்ணுறவங்க மட்டும் தேடி தேடி கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட மட்டும் காசு வாங்கி நாங்கள் அந்த சகர் சாப்பாடை ஏற்பாடு செஞ்சோம். எத்தனை ஹராமான வியாபாரம் பண்ணுறவங்க இல்லைன்னா ஒரு சங்கத்துலேருந்து காசு கொண்டு கொடுத்தாங்க. அங்கே மக்காப்பில் இருக்கும்போது ஒரு சங்கத்துலேயும் கொண்டு வந்து 1 லட்ச ரூபா கொண்டு கொடுத்தாங்க சகர் சாப்பாடுக்குன்னு சொல்லி. அப்புறம் என்ன காசு அப்படின்னு கேட்டேன். எங்கள் சங்கத்துலேருந்து தந்தோம், எங்கள் வியாபாரிகள் சங்கத்துலேருந்து தந்தோம். நான் உங்கள் வியாபாரி சங்கத்தில் வந்து பணம் சேர்த்து வச்சு அதை வட்டி கொடுத்தா ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்குது அப்படின்னா. இல்லை வட்டிக்கெல்லாம் நாங்கள் அதிகமாக வாங்குறதில்ல, ஒரே 1% தான் வாங்குவோம் அப்படின்னாங்க. திட்டி விட்டேன். 1% வாங்குறியா நீ? ஒரு அண்டா நிறைய பால் வச்சு அதில் 1 துளி விஷத்தை கலந்துட்டு 1 கிலோ விஷம் கலந்துன்னு சொல்லுவியா? திட்டி விட்டேன். அதனால் என்னை அடிக்கலாம் வந்தாங்க, பெரிய பிரச்சனைலாம் பண்ணாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அதனால் சகர் சாப்பிட்றவங்க, இந்த மாதிரி பொது இடங்களில் போய் சகர் சாப்பிட்றவங்க தயவு செஞ்சு அந்த சகர் சாப்பாடு ஹலாலான சாப்பாடா போடுறவங்க, ஏற்பாடு பண்ணுறவங்க யார், காசு வசூலிக்கிறவங்க யார், நல்ல ஹலாலான வருமானத்தை மட்டும் வசூல் பண்ணுறாங்களா, இல்லை யார் எதை கொண்டு கொடுத்தாலும் வாங்கி போட்டுக்கிறாங்களா அப்படின்னு பாருங்கள். பார்த்து தயவு செஞ்சு ஹலாலான காசில் தான் பண்ணுறாங்கன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும் கொடுங்க. இந்த பாருங்கள், இதில் ஜக்காத்தில் ஒருத்தர் கொடுத்துட்ருக்காராம், அவருக்கு ஜக்காத்து நிறைவேறாது, சாப்பிட்டவங்களுக்கு ஹராமாக போயிடும். அதனால் ஜக்காத்து பணத்துலேருந்து கொடுக்கூடாது. அதேமாதிரி பள்ளிவாசலில் நோம்பு திறக்கிறதா இருந்தாலுமே சரி, நீங்கள் பள்ளியாசில் நம்ம வீட்டில் கஞ்சி போட்டு போயிடலாம். நம்ம வீட்டில் ஒரு படி அரிசி இல்லையா, ஒரு படி பருப்பு இல்லையா, ஒரு 1/4 கிலோ கறி வாங்க வைக்கலையா, நமக்கு நம்ம வீட்டில் கஞ்சி போட முடியாதா? அதனால் வீட்லேயே நோம்பு கஞ்சி உங்கள் காசுலேயே ஹலாலான காசு நோம்பு கஞ்சி போட்டுப்போங்க. இல்லை எங்கள் மொஹல்லால பியூர் ஹலால் தான் வசூல் பண்ணுறாங்க தெரிஞ்சால், கன்ஃபார்மாக தெரிஞ்சால் அவங்க நோம்பு தராங்க. இல்லை இது எப்படி எந்த காசு வாங்கி போடுறான்னு தெரியலனா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. பள்ளிவாசலை நோம்பு திறப்பதை கூட தவிர்த்து கொள்ளுங்கள், அதுதான் நல்லது. ஏன்னா இன்றைக்கி 100% பள்ளிவாசலுடைய முத்தவள்ளிகள் தக்வா உள்ளவங்களா இல்லை. அவங்க என்ன சொல்லுவாங்க, வேறு என்ன அவன் தான் காசு தர்றான், லாட்ரி வியாபாரம் பண்ணுறவன், சூதாட்டம் வியாபாரம் பண்ணுறவன், மற்ற ஹராமான வட்டி கொடுறவன் அவன் தான் காசு தர்றான். ஹலாலாக தரணும். அந்த அஜத்து பாருங்க, ஆஜியாரெலாம் எங்கே தர்றாங்க? இது சொல்லிட்டு சாக்கு. உனக்கு ஹராமான காசு இல்லாட்டா, ஹலாலான காசு இல்லாட்டா நீ ஹராமான காசில் கஞ்சி போடணும் அவசியம் இல்லை. சும்மா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து தண்ணி குடிச்சினோம்னு தந்துட்டு போட்டோம்.
ஒரு பேரிச்சம்பழத்தை வாங்கி ஹலாலான காசில் அது பேரிச்சம்பழத்தை நோம்பு வந்துட்டு போயிட்டோம். அதனால் ஹராமான காசில் நோம்பு கஞ்சி போட்டால் முத்தவள்ளியிலும் பாவிகள் அதை குடிக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் அந்த நோம்பு கூடாமல் போய்டும், துவா கபுல் ஆகாமல் போய்டும். அதனால் கவனமாக இருக்கணும். ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டார்? ஜிபே ஃபோன்பே இதெல்லாம் வந்து பணம் வர வச்சுட்டு இவர் 100 ரூபா 200 கமிஷன் வாங்கிக்கிறாரு, இது கூடுமா அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து வட்டி கிடையாதுங்க, இது வட்டி கிடையாது, சர்வீஸ் சார்ஜ். இவரோட ஃபோனில் ஜிபே வச்சுருக்கிறாரு, அவர்கிட்ட ஜிபே இல்லை, அவர் வந்து நான் உங்கள் ஃபோனுக்கு ஒரு 1000 ரூபா அனுப்ப சொல்கிறேன், நீங்கள் வந்தவொடனே எனக்கு 1000 ரூபா கேஷாக கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டார்னா இவர் அந்த சர்வீஸ் சார்ஜுக்காண்டி 50 100 ஏதோ வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. இது வந்து வட்டி ஆகாது.